நண்பர் சாமிவேல் அவர்களே, உடனடி முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் காளிமுத்து அவர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அன்பரசன் அவர்களே, கௌரவ விருந்தினர் நம்முடைய சொந்த ரொட்டேரியன் ஏராளமான சேவைகளை எல்லாம் செய்தவர், இந்த ரோட்டரி சங்கத்திற்கும் ஆலோசகராக இருந்து இந்த ரோட்டரி சங்கம் சிறப்பாக செயல்பட உறுதுணையாக இருக்கின்ற ரகுபதி அவர்களே, இந்த ரோட்டரி சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றுகின்ற அருமை நண்பர் சதீஷ்குமார் அவர்களே, இந்த ரோட்டரி சங்கத்திற்கு துணை ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கின்ற நண்பர் பிரபு அவர்களே, மற்றும் மேடையிலும் அரங்கிலும் அமர்ந்திருக்கின்ற ரோட்டரி நண்பர்களே, விருந்தினர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரோட்டரி சங்கம் என்பது அமெரிக்காவிலே இருக்கின்ற பால் ஹாரிஸ் அவர்கள் 4 உறுப்பினர்களோடு சிகாகோ நகரிலே 1905 ஆண்டு பிப்ரவரி 23ஆம் நாள் அன்று துவக்கினார். இன்று அவர் கூட எதிர்பார்த்திருக்காத வகையில் உலகம் முழுவதும் 35,000 ரோட்டரி சங்கங்களோடு 13 லட்சம் ரோட்டரி உறுப்பினர்களோடு அளப்பரிய சேவைகளை உலகம் முழுவதும் செய்திருக்கின்ற ஒரு ஒப்பற்ற இயக்கம் ரோட்டரி சங்கம் என்பது. பல்வேறு சங்கங்கள் தோன்றியிருக்கின்றன, வளர்ந்திருக்கின்றன. அவைகளெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டு செயல்படுகின்ற அமைப்பாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ரோட்டரி சங்கத்தை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கே செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான இயக்கமாக நம்முடைய பால் ஹாரிஸ் அவர்கள் தோற்றுவித்திருக்கின்றார்கள். அந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் எந்த மூலையில் உலகத்தில் எடுத்துக்கொண்டாலும் எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு இடத்திலே ஒரு சேவை திட்டம் செய்து கொண்டிருப்பார்கள் ரோட்டரி நண்பர்கள். அந்த அளவுக்கு செயல்படக்கூடிய அளவுக்கு இந்த ரோட்டரி வளர்ந்திருக்கின்றது. ரோட்டரி சங்கத்தை பொறுத்தவரையில் 2ஆம் உலகப் போர் நடந்த பொழுது உலகத்திலேயே மனித இன வரலாற்றிலேயே நடந்த மிகப்பெரிய கொடுமையான போர் அது. அந்த போரிலே 5 கோடி மக்கள் தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கின்றார்கள். அது இல்லாமல் 3 கோடிக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய உடைமைகளையும் பொருள்களையும் இழந்து சொல்லலாத துயரத்துக்கு ஆட்பட்டார்கள். அந்த நேரத்திலே தான் ரோட்டரி இயக்கம் ஐநாவை வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக ஐநா சபை உருவாவதற்கான முக்கிய காரணகர்த்தாக்களை ஒரு அமைப்பாக நம்முடைய ரோட்டரி சங்கம் இருந்தது என்பது நமக்கெல்லாம் பெருமைமிக்க ஒரு செய்தியாகும். அதோடு மட்டுமல்ல, ஐநா சபை தோற்றுவிப்பதற்கு பின்னால் அந்த ஐநா சபையிலே ஒரு நிரந்தர அழைப்பாளராக இன்னும் ரோட்டரி அமைப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஆரை பிரசிடண்ட் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே சென்று வந்து கொண்டிருக்கின்றார்கள். நண்பர்களே, ரோட்டரி சங்கம் என்பது உலக அளவிலே நல்லுணர்வையும் உலக மக்கள் அனைவரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக ரோட்டரியிலே ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் இருக்கின்ற உறவுகளை பந்தங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக ரோட்டரி ஃபவுண்டேஷன் மூலமாக குளோபல் கிராண்ட், யூத் எக்ஸ்சேஞ்ச், ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்சேஞ்ச் போன்ற அருமையான திட்டங்களை எல்லாம் வகுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலம் நாடு சென்று அவருடைய கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் அறிந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக உலக மக்களிடத்திலே ஒரு நல்ல எண்ணம் உருவாகி எல்லோரும் மகிழ்ச்சியாக அண்ணன் தம்பிகளாக பழகுவதற்கான ஒரு வாய்ப்பை ரோட்டரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. ரோட்டரி சங்கம் 1979 போலியோவை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு உலகத்திலே போலியோ நோய் என்பது மிக கொடுமையான ஒரு வைரஸ் நோய். அந்த நோய் என்பது எல்லோருக்கும் பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய நோய். அந்த நோயை ஒழித்தால்தான் இந்த மனித இனம் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதற்காக அதை ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து பிலிப்பைன்ஸ் நாட்டிலே 1979 பரீட்சார்த்தமாக அந்த திட்டத்தை துவக்கினார்கள். அது வெற்றியடைந்ததற்கு பின்னால் 1985 உலகம் முழுவதும் போலியோவை ஒழிக்க வேண்டும் என்று தைரியமாக அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு ரோட்டரி சங்கம் அந்த திட்டத்தை செயல்படுத்த துவங்கியது. இன்று உலகம் முழுவதும் அநேகமாக போலியோ ஒழிக்கப்பட்டு விட்டது என்ற நிலைதான் இருக்கின்றது.
பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானிலும் தான் ஒரு சில கேஸ்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான போலியோ கேஸ்கள் எல்லாம் இன்று மறைந்து போய்விட்டது. அப்படி மிகப்பெரிய சாதனை செய்த ஒரு அமைப்பு தான் நம்முடைய ரோட்டரி சங்கம். இதுபோல எண்ணற்ற சேவைகள். இது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கின்ற 35,000 ரோட்டரி சங்கங்கள் அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து அதை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே ஏராளமான திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய மாவட்டத்திலேயே எடுத்துக்கொண்டாலும் கூட இங்கே எலக்ட்ரிக் கிரிமிட்டோரியம் என்று சொன்னால் அது ரோட்டரி என்கின்ற ஞாபகம் தான் வரும். அது திருப்பூரில் ஆகட்டும், பொள்ளாச்சியில் ஆகட்டும், ஈரோட்டில் ஆகட்டும், கோயம்புத்தூரில் ஆகட்டும், எங்கு பார்த்தாலும் ரோட்டரி சங்கம் தான் எலக்ட்ரிக் கிரிமிட்டோரியத்தை ஆரம்பித்து இன்று மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றது. இதுபோல எண்ணற்ற செயல்களை ரோட்டரி சங்கம் மனித இனத்திற்காக, இந்த சமுதாயத்திற்காக செய்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயக்கத்தில் சோமனூர் டெக் சிட்டி ரோட்டரி சங்கம் இங்கே அமைக்கப்பட்டு இணைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று. சோமனூரை பொறுத்தவரையில் இந்த நகரம் டெக்ஸ்டைல் தொழிலிலே இப்பொழுது கொடிகட்டி பறக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மிகச்சிறிய ஊர் என்று சொன்னார் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள். ஆனால் இன்று நிலைமை அப்படி அல்ல. இன்று மிக சிறப்பாக டெக்ஸ்டைல் தொழில் வளர்ந்திருக்கின்ற ஒரு நகரமாக இன்று சோமனூர் நகரம் இருந்திருக்கின்றது. இந்த நகரத்திலே ஒரு ரோட்டரி அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக பல ரோட்டரி சங்கங்கள் பெரும் முயற்சியை எடுத்துக்கொண்டன. ஆனால் யாரும் செய்ய முடியவில்லை. அது செய்தும் கூட சிறப்பாக நடைபெறவில்லை. ஆனால் இந்த சேலஞ்சான ஒரு செய்தியை நம்முடைய சுரேந்தர் அவர்கள் திருப்பூர் வெஸ்ட் ரோட்டரி சங்கத்தின் மூலமாக சென்ற ஆண்டு இங்கே இந்த சங்கத்தை துவக்கி அது சிறப்பாக செய்துவிடுவதற்கு தொடர்ந்து ஒத்துழைத்துக் கொண்டிருப்பது குறித்து என்னுடைய மட்டற்ற மகிழ்ச்சியையும் வெஸ்ட் ரோட்டரி சங்கத்திற்கும் குறிப்பாக சுரேந்திரன் அவர்களுக்கும் சன்னு சுதர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இந்த சங்கத்திற்கு பட்டய தலைவராக இருந்து சென்ற ஆண்டு மிகச்சிறப்பாக பணியாற்றி பல விருதுகளை, பொதுவாக ரோட்டரி சங்கங்கள் துவக்கப்பட்ட ஆண்டில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்குத்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த ரோட்டரி சங்கம் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு 33 உறுப்பினர்களை அருமையாக இங்கே சேர்த்து ஏராளமான சேவை திட்டங்களை எல்லாம் செய்து பல விருதுகளை மாவட்ட அளவிலே வாங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலே பாராட்டத்தக்க ஒன்று. நம்முடைய பட்டய தலைவர் காளிமுத்து அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இந்த ஆண்டு தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற சாமிவேல் அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே 33 உறுப்பினர்களை புதிதாக சேர்த்திருக்கின்றார் என்று சொன்னால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. சோமனூரிலே உறுப்பினர்கள், நல்ல உறுப்பினர்கள் கிடைப்பார்களா என்று சந்தேகப்பட்டு பல பேர் இருந்தார்கள். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் முறியடித்து இன்று ஆரம்பத்திலேயே 33 உறுப்பினர்களை சேர்த்து இந்த சங்கத்தை ஒரு வலுவான சங்கமாக மாற்றி இருக்கின்றீர்கள். ரோட்டரி சங்கத்தை பொறுத்தவரை சங்க உறுப்பினர்கள் தான் இந்த சங்கத்திற்கான அஸ்திவாரம், வலு. சங்க உறுப்பினர்கள், சிறப்பான உறுப்பினர்கள், நிறைய உறுப்பினர்கள் இருந்தால்தான் இந்த சங்கத்தின் மூலமாக பல சேவைகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் அற்புதமாக செய்திருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்லுவார். அதுபோல ஆரம்பத்திலேயே இப்படி உறுப்பினர்களை சேர்த்திருக்கின்ற சாமிவேல் அவர்கள் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. அதிலே ஏராளமான செயல் திட்டங்களையும் சேவை திட்டங்களையும் செய்து இந்த ரோட்டரி சங்கத்திற்கு பெயரையும் புகழையும் பெற்றுத் தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் ஆண்டு சிறப்பான ஆண்டாக, வெற்றிகரமான ஆண்டாக உங்களுடைய சங்கத்திலே ஆண்டாண்டு காலத்திற்கு அவருடைய காலத்தை நினைத்து பார்க்கின்ற அளவிற்கு பல சேவைகளை செய்து இந்த சமுதாயம் பயன்பெற நீங்கள் உதவ வேண்டும். நீங்களும் பேரும் புகழும் பெற வேண்டும் என்று என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.